இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற அந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கிருபையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார் என்று சொன்னார், அந்த கிருபையோடு கூட நமக்கு எந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடந்து வருகிறது என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்கலாம். கிருபையோடு கூட இவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்த்தால் 23வது சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 23:6 நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு மிகவும் பழக்கப்பட்டதான ஒரு சங்கீதத்தில் அருமையான ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ கிருபையோடு கூட வருவது என்ன என்றால், கிருபையோடு கூட நன்மை வருகிறது, நன்மையை கொடுக்கிறார். நன்மை என்று சொல்லப்படும் போது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு நேராக நம்முடைய செவிகளை இல்லை நம்முடைய கவனத்தை நாம் அநேக நேரத்தில் செலவு செய்வது உண்டு. இன்னைக்கு அதுல எனக்கு வேண்டும், இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி அநேக நேரத்துல நம்மை நாமே நம்முடைய இருதயத்தை திருப்புவது உண்டு. ஆனாலும் கூட அதெல்லாம் நமக்கு வர வேண்டுமானால் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய கிருபை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிருபை வரும்போது அது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கும். ஒருவேளை கடனும் பிரச்சனையில மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் நம்ம மேல் கிருபை வைத்தார் என்று சொன்னால், அந்த கிருபையின் மூலமாக அந்த கடன் எல்லாவற்றையும் மாற்றி அதிலிருந்து விடுதலையை தருவதற்கு கர்த்தராக முடியும். அப்ப எப்போ நமக்கு கிருபை கிடைக்கும்? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, ஆண்டவரிடத்துல கிருபையை கேட்கும் போது. நம் நேற்று தினத்துல கூட யாருக்கெல்லாம் கிருபை என்று சொல்லி நாம் தியானித்தோம் அல்லவா? அதே போல இந்த கிருபையோடு கூட கர்த்தர் நமக்கு எதை தருகிறா? நன்மை, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நமக்கு தர சித்தமுள்ளவராய் கூட காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது, இந்த கிருபையோடு கூட எதை நமக்கு கர்த்தர் தருகிறாரா? சங்கீதம் 25:10 சொல்லுகிறது. 25வது சங்கீதம் 10வது வசனம், கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கிருபையோடு கூட சத்தியம் நமக்கு கிடைக்கிறது. இப்போ ஒரு மனுஷன் மேல் கர்த்தருடைய கிருபை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனுஷன் மேல் கர்த்தருடைய தயவு காட்டப்படுகிறது என்று சொன்னால், வேதத்தின் ரகசியங்களை புரிவதற்கு, வசனத்தின் மூலமாய் வெளிப்பாடுகளை அறிந்து கொள்வதற்கு அவனால் முடியும். இல்லை என்று சொன்னால் வேத வசனத்தை வாசிக்கும் ஏதோ கதை புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தங்களை, ஆழங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்மளுக்கு கர்த்தருடைய கிருபை அவசியமாய் காணப்படுகிறது. தாவீது எழுதும்போது சொல்றாரு, இரவும் பகலும் உடைய வேதத்துல நான் தியானமாயிருக்கிறேன். அப்ப அவருடைய கிருபையினால் என்ன செய்கிறார்? வேதம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, வேதம் எவ்வளவு இனிமையானது என்பதை தாவீது புரிந்து கொள்கிறார், தாவீது உணர்ந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இந்த உணர்த்துதல், இந்த புரிதல் இருக்கிறதா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இந்த புரிதல் ஒருவேளை நமக்கு இல்லை என்று சொன்னால் வேதத்தின் ரகசியம் நமக்கு புரியாது. அப்ப வேதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஆண்டவரே, கிருபையா எனக்கு இறங்குங்க, உன்னுடைய கிருபை எனக்கு தாரும், என்னுடைய மனக்கண்களை எனக்கு திறந்தருளும், வேதத்தின் ரகசியங்களை நான் புரிந்து கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் கேட்கும் போது கர்த்தர் கிருபை மேல் கிருபை நமக்கு கொடுத்து வேதத்தின் ரகசியங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இதுவரைக்கும் வேதத்தின் ரகசியங்கள், வசனத்தின் வெளிப்பாடுகள் நமக்கு இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உடைய கிருபையினால நீர் பேசும். ஆண்டவரே, நான் இதற்கு தகுதியற்ற பாத்திரம், உன்னுடைய வசனத்தை நான் தியானிப்பதற்கு தகுதியற்ற பாத்திரம், என்னிடத்துல இருள் இருக்கிறது. ஆனாலும் அப்பா, உடைய கிருபை எனக்கு தாரும், உடைய மிகுந்த கிருபை நிமித்தம் எனக்கு இறங்கும் என்று சொல்லி தாவீது கேட்டது போல நாமும் கேட்போமானால் அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் கூட இருக்கிறார். மூன்றாவது கூட நாம் பார்க்கும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 29வது வசனத்துல வேத வசனம் சொல்லுகிறது, கிருபையோடு எதை கர்த்தர் நமக்கு தருகிறாராம்? தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும்
மாறாதவைகளே கிருபை வரங்கள். அப்ப கிருபையோடு கூட கர்த்தர் இதை தருகிறார், வரங்களை தருகிறார். வரங்கள் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நன்மை என்பது உலக பிரகாரம் ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்த்தோம் அல்லவா? அதே போல வரங்கள், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். நம்ம வேதத்துல வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வரங்கள் என்ன? ஆவிகளை பகுத்தறிகிறதான வரம், பற்பல பாஷைகளை பேசுகிறதான வரம், நோய்களை குணமாக்குகிறதான வரம், தீர்க்க தரிசன வரம், இப்படியாக அநேக வரங்களை குறித்து வேதத்துல நாம் வாசிக்கிறோமே. இந்த வரங்கள் எல்லாம் நம்மேல செயல்பட வேண்டுமானால் நமக்கு கிருபை வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை நமக்கு தகுதி இல்லாமல் காணப்பட்டாலும் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக, நமக்கு அந்த தகுதியினால் நிரப்பும்படியாக கர்த்தர் நம்முடைய கிருபையினால் நம்மை எழுப்ப வேண்டும். கிருபையினால் நம்மை முடிசூட்ட வேண்டும். கிருபையினால் நம்மை நிறைக்கும் போது இந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தந்து வழி நடத்துவார். எப்போது நமக்கு பயந்து நம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் வேதத்தின் ரகசியங்களும் நமக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய கிருபை மிக மிக அவசியம். ஏசாயா எழுதும் போது எழுதுகிறார், ஏசாயா 54:8, அபூர்வ அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். அப்ப நித்திய கிருபை. ஒருவேளை ஆண்டவரை விட்டு நம்ம விலகி இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சி நம்மை பாதித்துக் கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்டதான வாதிகள், இப்படிப்பட்டதான இருதயத்தின் காரியங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை வரும்போது இவை எல்லாவற்றையும் மூடும். கிருபை சகல பாவங்களையும் மூடும். ஆண்டவருடைய காரியங்கள் நமக்குள்ளாக வெளிப்படுத்தப்படும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. கண்களை மூடி நாம் சொல்லிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நாளிலும் நம்முடைய கிருபையினால நாங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாங்கள் பார்த்தோமே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் வேதத்தின் வெளிப்பாடுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் விடாமல் இதன் மேல ஒரு தாகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய கிருபை வரும்போது ஆண்டவரே இவையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை உணர்ந்து கிருபைக்கே காத்திருக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும் சுவாமி. கிருபையின் மேல ஒரு தாகத்தை தாரும் அப்பா. கிருபையின் மேல ஒரு வாஞ்சையை தாரும். ஒரு விசை நீர் எங்களுக்கு மனம் இறங்கும் அப்பா. மனம் இறங்கி உடைய கிருபையினால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. உடைய கிருபையினால் எங்களை ஒரு விசை மூடு மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமக்கே துதியான மகிமையை ஏறெடுக்கிறோம். மீட்பர் ராமேஸ்வரன் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.